சோ முதலாவதாக இதுக்காக தான் சார் இவ்வளவு வெயிட் பண்ணி கெஞ்சி எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கினேன். மதுரை மல்லி. மதுரை மல்லி. இந்த மதுரை மல்லிக்கு இவ்வளவு அழகான பொண்ணே தேவையில்லை. அந்த மல்லியே ரொம்ப அழகா இருக்கும். உண்மையிலே வெறும் சௌரிய மட்டும் மாத்தி அந்த சௌரிக்கு மேல இந்த மல்லிகைப்பூ போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். எப்படி சௌரிய வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல. சரி, ஓகே. அந்த மல்லிகைப்பூ கொடுக்கிற அளவுக்கு ஒரு அழகான பொண்ணை சமீபத்துல நான் பார்க்கல. அநேகமா பாத்துருவேன்னு நினைக்கிறேன். நம்ம டீம்ல யாருக்காவது அந்த மதுரை மல்லிகை கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? இல்ல, மிஞ்சி மிஞ்சி போனா மல்லிகைப்பூ கொடுத்து ஒரு பொண்ணை மயக்கலாம் இல்லையா? வெறும் மயக்கத்துக்கு அதை பயன்படுத்தாம மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கலாம்னு நான் பாக்குறேன். அந்த மத நல்லிணக்கம் இங்க மதுரையிலே இருக்கு. இங்க இருந்து கரெக்டா 2.93 கிலோமீட்டர்ஸ்ல வண்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கோயில்ல உள்ள துலுக்க நாச்சியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கு. துலுக்க நாச்சியா ஒரு முஸ்லிம் பிரின்சஸ். அவங்க அந்த அம்மன் அழகரை காதலிச்சதாக ஒரு ஐதீகம் கதையெல்லாம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மல்லிகைப்பூ ஒரு மாலையா கட்டி அந்த துலுக்க நாச்சியாரை கொண்டு போய் படைச்சு வரலாம்னு நினைக்கிறேன்.